இந்த பெண்ணுடன் என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. நானும் இந்த மனிதனின் முகத்தை பார்க்க விரும்பவில்லை என்றால் சாதனா. நான் மீண்டும் இவன் வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நீதிபதி ஒரு பெருமூச்சு விட்டார். உங்கள் இருவருக்கும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். யாராவது ஒருவர் இந்த நிபந்தனையை மீறினால் விவாகரத்து மனு நிரந்தரமாக தள்ளுபடி செய்யப்படும். சுதிரும் சாதனாவும் ஒருவரை முறைத்து பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் கோபம் கனன்றது. ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாழ்வது, அதுவும் 6 மாதங்கள் என்பது, அது ஒரு தண்டனைக்கு குறைவானதாக அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீதிபதி அவர்களை சாதனா ஏதோ சொல்ல முயன்றார். நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிவிட்டது. அடுத்த வழக்கு. நீதிபதி தனது சுத்தியலால் தட்டினார். வழக்கு முடிவுக்கு வந்தது. நீதிமன்றத்திற்கு வெளியே சுதிர் ஆத்திரத்தில் சுவற்றில் குத்தி கொண்டிருந்தான். 6 மாதங்கள் 6 மாதங்கள் அந்த பெண்ணுடன் எப்படி என்னால் வாழ முடியும்? அமைதியாக இருங்கள் சுதீர் அவர்களே என்று வழக்கறிஞர் கூறினார். இது வெறும் 6 மாத கால விஷயம்தான். இதை ஒரு தண்டனையாக கருதி அனுபவித்து விடுங்கள். பிறகு எப்போதும் உங்களுக்கு சுதந்திரம்தான். மறுபுறம் சாதனா தனது தாயிடம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, நான் மீண்டும் அதே வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதே மனிதனுடன் என்னால் வாழ முடியாது அம்மா. அவள் அழுது கொண்டு இருந்தாள். தைரியமாக இரு மகளே. இது வெறும் 6 மாதங்கள் தான். பிறகு எப்போதும் விடுபட்டு விடலாம். சாதனா கண்ணீரை துடைத்துக் கொண்டார். 2 மணி நேரம் கழித்து சுதீர் தனது காரில் சாதனாவின் வீட்டின் வெளியே அவளுக்காக காத்திருந்தான். சாதனா தனது பையுடன் வந்து பின் இருக்கையில் அமர்ந்தாள். சுதீர் கண்ணாடி வழியாக அவளை பார்த்தான். எதுவும் சொல்லவில்லை. காரை ஸ்டார்ட் செய்தான். வழிநெடுகிலும் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ரேடியோவில் ஒரு பழைய பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. நமக்காகவே நாம் பிறந்தோம், ஒருவருக்காக ஒருவர். அதை கேட்டதும் இருவரும் சங்கடமாக உணர்ந்தனர். பிறகு சுதீர் கோபத்துடன் ரேடியோவை அணைத்தான். வீட்டிற்கு சென்றதும் சாதனா தனது பையை எடுத்துக்கொண்டு விருந்தினர் அறையை நோக்கி நடந்தாள். நில் என்றான் சுதீர். விருந்தினர் அறையில் அல்ல, நமது அறையிலேயே இரு. சுதீர் ஒருவித குளிர்ந்த குரலில் சொன்னான். நீதிமன்றம் நம்மை கணவன் மனைவியாக வாழ சொல்லியிருக்கிறது. எனவே நாம் ஒரே அறையில் தான் இருப்போம். சாதனா அதிர்ந்து போனாள். என்ன? முடியாது. உன்னுடன் ஒரே அறையில் என்னால் இருக்க முடியாது. அப்படியானால் இருக்காதே என்றான் சுதீர். போய் உன் வழக்கறிஞரிடம் சொல். விவாகரத்து மனு தள்ளுபடி ஆகிவிடும். பிறகு வாழ்க்கை முழுவதும் இதே உறவில் சிக்கி சாக வேண்டியதுதான். சாதனாவிடம் இதற்கு பதில் ஏதும் இல்லை. அவள் அமைதியாக தன் பையை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு சென்றாள். அதே படுக்கை அறை ஒரு காலத்தில் அவர்களின் அன்பிற்கு சாட்சியாக இருந்தது. கதவை திறந்த உடனேயே அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போயின. சுவர்களில் அவர்களின் திருமண புகைப்படங்கள், கட்டிலில் அவர்கள் இருவரும் சேர்ந்து உறங்கிய அந்த பெரிய தலையணை. சாதனாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. சுதீர் வெளியே வரவேற்பறையில் நின்றிருந்தான். அவனுக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது ஆத்திரம் வந்தது. ஆனால் அவன் தன் மனதை கல்லாக்கி கொண்டான். 6 மாதங்கள் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். வெறும் 6 மாத வனவாசம், பிறகு எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் இந்த நேரம்தான் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தேர்வாக இருக்க போகிறது என்பது அவனுக்கு தெரியாது. அந்த 6 மாத கால வனவாசத்தின் ஆரம்ப நாட்கள் ஒரு தண்டனைக்கு குறைவில்லாமல் இருந்தன. முதல் இரவே சுதீர் படுக்கையின் நடுவே தலையணைகளை வைத்து ஒரு சுவரை எழுப்பினான். அது ஒரு எல்லை கோடு. அதை தாண்ட யாருக்கும் அனுமதி இல்லை. சாதனா காலையில் எழுந்தபோது சுதீர் ஏற்கனவே எழுந்து சென்றிருப்பதை பார்த்தாள். சாதனா குளியலறைக்கு சென்ற போது கண்ணாடியின் முன் சேவிங் பொருட்கள் சிதறி கிடந்தன. சிறிது நேரம் கழித்து பார்த்தால் சுதீரின் ஈரத்துண்டு படுக்கையின் மேல் கிடந்தது. இதெல்லாம் அதே பழக்கங்கள் தான். இதற்காக ஒரு காலத்தில் சாதனா அன்போடு சண்டையிடுவாள், சில சமயம் ஆவேசப்படுவாள். இன்று அதையெல்லாம் பார்த்தபோது அவளுக்குள் வெறுப்பு ஒரு எரிமலை குழம்பாய் கொதித்தது. அவள் அந்த துண்டை எடுத்து ஆத்திரத்தில் தரையில் எரித்தாள். இந்த மனுஷன் தேரவே மாட்டான் என்று கோபமாக கத்தினாள். சமையலறைக்கு சென்று அடுப்பை பற்ற வைத்தாள். டீ தயாரிக்க தொடங்கினாள். 1 கப் மட்டும். பிறகு சற்றென்று நிறுத்தினாள். நீதிபதியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. கணவன் மனைவியை போல வாழ வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அவள் பல்லை கடித்துக் கொண்டாள். ஒரு சடங்கிற்காவது இதை செய்தே ஆக வேண்டும். அவள் விருப்பம் இல்லாமல் 2வது கப்பை எடுத்தாள். 2 கப் டீ தயாரித்தாள். சுதீர் பால்கனியில் தனது நாற்காலியில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். காலை 7 மணியான போதிலும் அவன் கண்கள் திரையிலேயே ஒட்டி இருந்தன. சாதனா டீ தட்டை எடுத்துக்கொண்டு
வெளியே வந்தாள். அவள் ஏதும் பேசாமல் ஒரு கப்பை சுதீரின் முன்னால் இருந்த மேஜை மீது வைத்தாள். சுதீர் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. வெறும் என்று மட்டும் சொல்லிவிட்டு மீண்டும் லேப்டாப்பை பார்க்க தொடங்கினான். சாதனா பால்கனி கைப்பிடி சுவர் அருகே சென்று நின்றாள். அவள் டீயை ஒரு மடக்கு பருகிய போது தரைதளத்தில் அவளது பார்வை பட்டது. அங்கே முதியவரான திரு ரமேஷ் தனது வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தார். சுதா, எங்கே இருக்கிறார் என்று ரமேஷ் கூப்பிட்டுக் கொண்டிருந்தார். இதோ வருகிறேங்க. 2 நிமிடம். உள்ளிருந்து சுதா அவர்களின் குரல் கேட்டது. நீ ஒவ்வொரு முறையும் 2 நிமிடம் என்பாய், ஆனால் 10 நிமிடம் எடுத்துக் கொள்கிறாய் என்று ரமேஷ் சிரித்துக் கொண்டே சொன்னார். அதற்கு நான் என்ன செய்வது? உங்களுக்காக தயாராவதற்கு நேரம் எடுக்கத்தானே செய்யும். இல்லை என்றால் நான் சரியாக தயாராகவில்லை என்று நீங்களே சொல்லுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டே சுதா வெளியே வந்தார். அவரது வெள்ளை முடியில் சிவப்பு ரோஜாக்கள் கொண்ட சரத்தை அணிந்திருந்தார். அடடா, இன்று நீ இன்னும் அழகாக இருக்கிறாயே. ரமேஷின் கண்கள் பிரகாசித்தன. போதும் விடுங்கள், யாராவது கேட்டால் என்ன நினைப்பார்கள்? வயதாகிவிட்டது, ஆனால் இன்னும் ரொமான்ஸ் மட்டும் குறையவில்லை என்று சொல்லிக் கொண்டே சுதா வெட்கப்பட்டார். ரமேஷ் அருகில் வந்து அன்போடு அவரது தலைசாரத்தை சரி செய்தார். இது கொஞ்சம் கோணலாக இருந்தது, இப்போது கச்சிதமாக இருக்கிறது. சரி, இப்போது கிளம்புவோம் என்று சுதா சொல்ல ரமேஷ் அவரது கையை பிடித்துக் கொண்டார். இருவரும் கைகோர்த்தபடி பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் நடைபயிற்சிக்கு சென்றனர். இதையெல்லாம் பார்த்த சாதனாவின் முகம் பொங்கியது. சுதீரும் இப்போது டீ குடித்துக் கொண்டே பால்கனியில் நின்றிருந்தான். அவனும் இதே காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். சாதனா கோபத்துடன் சுதீரை பார்த்தாள். இதை பாருங்கள், கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். உறவுகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். 70 வயதிலும் பாருங்கள், ஒருவருக்கொருவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு கிடைத்த கணவனோ என் தலையெழுத்தையே சரியில்லை. கதிர் டீயை ஒரு மடக்கு பருகினான். பின் ஒரு ஏளனமான சிரிப்புடன் சொன்னான், சரிதான், எப்படியும் இப்போது நாம் பிரியத்தானே போகிறோம். நீதிமன்றம் ஒன்றாக வாழ கொடுத்திருக்கும் இந்த நேரத்தை எப்படியாவது கழித்துத்தான் ஆக வேண்டும். சுதீர் இதற்கு மேல் எந்த பதிலும் சொல்லவில்லை. சுதீர் அலுவலகம் சென்ற பிறகு சாதனா களைந்து கிடந்த வீட்டை பார்த்தாள். சோபாவில் சிதறி கிடந்த தலையணைகள், மேஜை மீது இருந்த காலி டீ கப்கள், தரையில் வீசப்பட்டிருந்த சுதீரின் ஈரத்துண்டு, ஒவ்வொரு பொருளும் அவளை பார்த்து கேலி செய்வது போல் இருந்தது. இந்த வீடு ஒரு காலத்தில் அவளுடைய சொந்த வீடாக இருந்தது. அவள் ஒவ்வொரு மூலையையும் மிகுந்த அன்போடு அலங்கரித்திருந்தாள். ஆனால் இப்போது இது வெறும் 4 சுவர்கள் மட்டுமே. ஒரு சிறைச்சாலை போல. அங்கே அவள் 6 மாதங்கள் கழிக்க வேண்டும். அவள் வரவேற்புரைக்கு வந்து சோபாவில் அமர்ந்தாள். அவளுடைய பார்வை எதிரே சுவரில் மாட்டியிருந்த அவர்களது திருமண புகைப்படத்தின் மீது விழுந்தது. அந்த பெரிய புகைப்படத்தில் இருவரும் சிரித்துக் கொண்டு இருந்தனர். அந்த கண்களில் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது. உலகின் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமை கொண்ட அன்பு அது. சாதனாவின் கண்கள் கலங்கின. அவள் அந்த புகைப்படத்தின் அருகே சென்றாள். அதன் மேல் படிந்திருந்த தூசியை தன் விரல்களால் துடைக்க தொடங்கினாள். தூசி விலகியதும் நினைவுகளின் பெருவெல்லாம் அவள் மனதை சூழ்ந்தது. அப்போது வாழ்க்கை ஒரு அழகான கனவாக இருந்தது. அவர்களுக்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். முதல் சந்திப்பிலேயே இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போனது. சுதீர் ஒரு இளம் சாப்ட்வேர் இன்ஜினியர். அப்போதுதான் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்திருந்தான். சம்பளம் குறைவுதான், ஆனால் கனவுகள் பெரியவை. சாதனா ஒரு துடிப்பான பெண். ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் வேலை செய்தவள். அவளுக்கு பணத்தை விட அன்பின் மதிப்பு நன்றாக தெரியும். நான் இப்போது அதிகமாக சம்பாதிக்கவில்லை. சுதீர் தனது முதல் சந்திப்பிலேயே உண்மையை நேர்மையாக சொல்லிவிட்டான். நிறுவனத்தில் பகல் இரவு பாராமல் வேலை வாங்குவார்கள். நள்ளிரவு வரை கூட வேலை செய்ய வேண்டியிருக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் என்னால் தர முடியுமா என்று தெரியவில்லை என்று அவன் சொன்னபோது சாதனா புன்னகைத்தாள். எனக்கு வசதிகள் வேண்டாம், உனது துணைதான் வேண்டும். நாம் இருவரும் சேர்ந்து நமக்கான ஒரு கூட்டை கட்டுவோம். அவர்கள் அவ்வாறே செய்தார்கள். ஒரு சிறிய வாடகை வீடு. அதை சாதனா தனது கைகளால் அழகாக்கினாள். கதிர் இரவும் பகலும் வேலையில் மூழ்கி கிடப்பான். வீட்டிலும் இரவில் கண் விழித்து திட்டங்களை முடிப்பான். சாதனா அவனது ஒவ்வொரு அடியிலும் அவனுக்கு துணையாக நின்றாள். அவர்களின் அன்பு எப்படிப்பட்டது என்றால், மக்கள் அவர்களை ஒரு உதாரணமாக சொல்வார்கள். அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஆனால் அந்த சண்டையிலும் அன்பு மறைந்திருக்கும். சுதீருக்கு பொருட்களை களைத்து வைக்கும் பழக்கம் இருந்தது.
சாதனாவுக்கு தூய்மை பிடிக்கும். மெல்ல மெல்ல சுதிரின் பணி வாழ்க்கை உயரத் தொடங்கியது. அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. சீனியர் டெவலப்பராக மாறினான். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்தது. அவர்கள் ஒரு பெரிய வீட்டிற்கு மாறினார்கள். சாதனா, நீ இப்போது வேலையை விட்டுவிடு. ஒரு நாள் சுதீர் சொன்னான், நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போது எனது சம்பளம் நன்றாக இருக்கிறது. சாதனாவும் வீட்டு வேலைகளையும் அலுவலக வேலைகளையும் ஒரே நேரத்தில் சுமக்க முடியாமல் திணறி போயிருந்தாள். அது மட்டுமில்லாமல் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் செலவிட நேரமும் கிடைக்கவில்லை. அதனால் அவள் வேலையை விட்டுவிட்டாள். இனிமேலாவது சுதீருடன் அதிக நேரம் செலவிடலாம் என்று சாதனா நினைத்தாள். ஆனால் நடந்ததோ அதற்கு நேர்மாறாக இருந்தது. சுதீர் இப்போது ஒரு டீம் லீடர் ஆகிவிட்டான். அவனது பொறுப்புகள் அதிகரித்தன. இரவு முழுவதும் அவன் வேலையிலேயே மூழ்கி கிடக்க தொடங்கினான். வார இறுதி நாட்களிலும் அவன் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. பணி நிமித்தமாக மற்ற நகரங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசையிலும் சிறந்த ஊதிய உயர்வு பெற வேண்டும் என்ற போட்டியிலும் அவன் அதிகாலையிலேயே கிளம்பிவிட்டு நள்ளிரவில் தான் வீடு திரும்புவான். பிறகு புகார்கள் தொடங்கின. சுதீர், இன்றும் தாமதமாகத்தான் வருவீர்களா? இன்று நாம் வெளியே சென்று இரவு உணவு சாப்பிடலாம் என்று நினைத்தேன். மன்னிக்கவும் சாதனா, வேலையில் சில சிக்கல்கள். இரவு முழுவதும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். நீ எதையாவது சமைத்து சாப்பிடு. அடுத்த வார இறுதியில் நிச்சயம் வெளியே செல்லலாம். சுதீர், இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்காவது வெளியே போவோமா? பல நாட்கள் ஆகிவிட்டன. ஒரு வாரம் கழித்து சாதனா கேட்டாள். இல்லை சாதனா, வாடிக்கையாளருடன் அவசர கூட்டம் இருக்கிறது. அடுத்த வாரம் நிச்சயமாக போகலாம். ஆனால் அடுத்த வாரம் எப்போதும் வரவில்லை. சாதனா தனிமையை உணர ஆரம்பித்தாள். அந்த வீடு அவளை தின்ன வருவது போல் இருந்தது. சுதீரிடம் பேச அருகில் செல்லும் போது அவன் வேலை முடிந்து வந்த அலுப்பில் சீக்கிரம் உறங்கி விடுவான். பின்னர் சாதனா சுதீருக்கு போனில் ஒரு நல்ல செய்தியை கூறினார். சுதீர், நான் அம்மாவாக போகிறேன். சுதீரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அன்று அவன் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் சாதனாவை தூக்கி கொண்டாடினான். இப்பொழுது பார், என் குழந்தைக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் இன்னும் கடினமாக உழைப்பேன். சுதீரின் உற்சாகத்தை பார்த்து சாதனாவும் புன்னகைத்தாள். உண்மையாகவே சுதீருக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. சம்பளம் 2 மடங்காக இருந்தது. ஆனால் வேலையின் அழுத்தமும் 2 மடங்கானது. அவன் இப்போது காலை 8 மணிக்கே கிளம்பிவிட்டு இரவு 11 அல்லது 12 மணிக்கு தான் வீடு திரும்புவான். சாதனா வீட்டில் தனியாகவே இருப்பாள். கர்ப்ப காலத்தில் அவளுக்கு சுதீரின் துணைதான் மிக அதிகமாக தேவைப்பட்டது. ஆனால் சுதீர் எப்போதும் லேப்டாப்பிலேயே மூழ்கி கிடந்தான். இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மட்டும் முடிவடைந்து விடட்டும். அவன் சொல்வான், பிறகு நான் நீண்ட விடுமுறை எடுப்பேன். நாம் மூவரும் சேர்ந்து சுற்றுலா செல்லலாம். சாதனா காத்திருந்தாள். நாட்கள் வாரங்கள் ஆயின. வாரங்கள் மாதங்கள் ஆயின. இறுதியில் அந்த நாள் வந்தது. சாதனாவின் கர்ப்ப காலத்தின் 9வது மாதம் தொடங்கியிருந்தது. வீட்டில் குழந்தையின் வருகைக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. ஒரு சிறிய தொட்டில், பொம்மைகள், குட்டி குட்டி உடைகள் என எல்லாம் தயாராக இருந்தன. சுதீரும் சாதனாவும் தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தனர். அன்று சுதீரின் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு அறிமுகத்திற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. கடந்த 8 மாதங்களாக சுதீரின் முழு இரவும் பகலும் கண் விழித்து உழைத்து உருவாக்கிய ப்ராஜெக்ட் அது. அறிமுகம் செய்யும் நாளில் மாலையில் இருந்து நள்ளிரவு வரை அனைவரும் அலுவலகத்தில் இருப்பது அவசியமாக இருந்தது. சாதனா, இன்று எனக்கு தாமதமாகும் என்று சுதீர் காலையில் அலுவலகம் செல்லும் போது சொல்லியிருந்தான். அறிமுகத்திற்கு பிறகு பார்ட்டியும் இருக்கிறது. சரி, சாதனா புன்னகைத்தாள். சீக்கிரம் வர முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக என்று சுதீர் வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றான். மாலை 8 மணி. சுதீர் மற்றும் அவனது உறவினர் ஒரு பெரிய கூட்ட அரங்கில் வாடிக்கையாளர்கள் மற்றும் நிர்வாகத்துடன் ஆலோசனையில் இருந்தனர். ப்ராஜெக்ட் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. அந்த இடமே மிகுந்த பதற்றத்துடன் காணப்பட்டது. வழக்கம் போலவே சுதீரின் தொலைபேசி கூட்டத்தின் போது சைலண்ட் பயன்முறையில் இருந்தது. இங்கே வீட்டில் இரவு சுமார் 10 மணி அளவில் சாதனா சோபாவில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் வயிற்றில் ஒரு கடுமையான தாங்க முடியாத வலியை உணர்ந்தாள். அவஸ்தையில் கத்தினாள். பதற்றத்துடன் சுதீருக்கு போன் செய்தாள். போன் அடித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் யாரும் எடுக்கவில்லை. சாதனா மீண்டும் மீண்டும் அழைத்தாள். 1 முறை, 2 முறை, 10 முறை.
ஒவ்வொரு முறையும் அதே முடிவுதான். வலி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவளால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. நடுங்கும் கைகளுடன் தன் அம்மாவுக்கு போன் செய்தாள். அம்மா, தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள், எனக்கு உயிர் போகிற வழி இருக்கிறது. அவளது அம்மாவும் அண்டை வீட்டாரும் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்குள் காலம் கடந்து விட்டது. மருத்துவர் வெளியே வந்து, என்னை மன்னித்து விடுங்கள், குழந்தையின் இதய துடிப்பு நின்று விட்டது, எங்களால் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்றார். அந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை சாதனாவின் உலகத்தையே ஒரே நொடியில் சிதைத்த மரண கட்டளை. மறுபுறம் அலுவலகத்தில் இரவு 2 மணிக்கு கூட்டம் முடிந்தது. ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்தது. அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தனர். சுதீர் தனது போனை எடுத்ததுமே அவனது மூச்சு நின்று போனது. 10 மிஸ்டு கால்கள். சாதனா. அவனது இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. நடுங்கும் கைகளுடன் திரும்ப அழைத்தான். சாதனாவின் அம்மா போனை எடுத்தார். மருமகனே, சாதனா மருத்துவமனையில் இருக்கிறாள். அந்த பாப்பா. அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. அழுது விட்டார். சுதீரின் காலடியில் இருந்த பூமி நழுவியது. அவன் எப்படி வாகன நிறுத்துமிடம் வரை ஓடினான், எப்படி காரை ஓட்டினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் மருத்துவமனைக்கு சென்ற போது சாதனா ஒரு படுக்கையில் கிடந்தாள். கண்கள் திறந்திருந்தன. ஆனால் அவள் உயிரற்றவள் போல வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சுதீர் அவள் அருகில் சென்றான். சாதனா மெதுவாக அவனை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீரோ கோபமோ இல்லை. இதயத்தை பிளக்கும் குரலில் அவள் ஒரே ஒரு கேள்வி கேட்டாள். எங்கே இருந்தீர்கள்? நான் மீட்டிங்கில் இருந்தேன். சுதீர் தேம்பி அழுதான். என்னை மன்னித்து விடு சாதனா, என்னை மன்னித்து விடு. ஏன் என் போனை எடுக்கவில்லை? சாதனாவின் குரல் இன்னும் அமைதியாக இருந்தது. போன் சைலண்டில் இருந்தது. எனக்கு தெரியவில்லை. சுதீர் கதறி அழுதான். நீங்கள் மட்டும் இங்கு இருந்திருந்தால் ஒருவேளை இன்று நம் குழந்தை உயிரோடு இருந்திருக்கும் என்று கூறிவிட்டு சாதனா மீண்டும் கூரையை வெறிக்க தொடங்கினாள். இந்த வார்த்தைகள் சுதீரின் நெஞ்சில் ஒரு வாள் போல இறங்கின. அந்த நாளுக்கு பிறகு அவர்களின் உறவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. அது இன்று வரை சரியாகவே இல்லை. அந்த நாளுக்கு பிறகு அவர்களின் வீட்டில் ஒரு மௌனமான சோகம் குடிபுகுந்தது. சாதனாவை பொறுத்தவரை தன் குழந்தையின் இறப்பிற்கு சுதீர் தான் மிக முக்கியமான காரணமாக தெரிந்தான். ஆனால் அவர்களின் சண்டை அந்த ஒரு இரவோடு மட்டும் நின்று விடவில்லை. இப்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் விஷமாக மாறி அவர்களின் உறவை மெல்ல மெல்ல அரித்து கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து சுதீரின் அம்மா வீட்டிற்கு வந்தார். அவர் சாதனாவுக்கு ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக சொன்ன வார்த்தைகள் சாதனாவின் காயங்களை இன்னும் அதிகமாக்கின. இந்த காலத்து பெண்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு குழந்தையை கூட ஒழுங்காக பார்த்து கொள்ள தெரியவில்லை. எங்கள் காலத்தில் பெண்கள் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அப்புறம் வீட்டு வேலைகள் மற்றும் தோட்ட வேலைகளையும் செய்தார்கள். நீங்கள் என்னதான் சாப்பிடுகிறீர்கள் என்றே தெரியவில்லை. சாதனாவின் முகம் வெளுத்து போனது. அவள் அங்கே இருந்த சுதீரை பார்த்தாள். அவன் ஏதாவது உதவி செய்வான் என்று. ஆனால் இதை கேட்டும் சுதீர் மௌனமாகவே இருந்தான். தன் அம்மாவிடம் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை. அவர் சென்றதுமே சாதனாவின் கோபம் சுதீரின் மீது பிடித்தது. கேட்டாயா, உன் அம்மா என்ன பேசிக் கொண்டிருந்தார்? நீ என்ன செய்தாய்? எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய். உன் மனைவியின் கௌரவத்திற்காக ஒரு வார்த்தை கூட உன்னால் பேச முடியவில்லையா? நான் என்ன பேசுவது சாதனா? சுதீர் களைத்து போன குரலில் சொன்னான். அவர் என் தாய். அவருக்கு பழைய காலத்து எண்ணங்கள் என்று உனக்கு தெரியும் தானே? அவர் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாமா? சாதனா கத்தினாள். உன் அம்மா என்னை கேலி செய்கிறார். நீ என்னவோ சாதாரணமாக சொல்கிறாய். உன் அம்மாவுக்கு முன்னால் உன்னால் பேச முடியாது. நீ ஒரு கோழை. அன்று இந்த போராட்டத்தில் தான் முற்றிலும் தனித்து விடப்பட்டதை சாதனா உணர்ந்தாள். சாதனா தன் வேலையை விட்டிருந்தாள். இப்போது ஒவ்வொரு சின்ன செலவுக்கும் அவள் சுதீரையே சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் அவளது தோழியின் திருமணம் வந்தது. சுதீர், எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும். மொய் வைக்கவும் ஓரிரு உடைகள் எடுக்கவும் வேண்டும். சுதீர் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். எவ்வளவு என்று நிமிர்ந்து பார்க்காமலேயே கேட்டான். ஒரு 10,000 முதல் 12,000 வரை தேவைப்படும். என்ன? சுதீர் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். 12,000? இந்த மாதம் கிரெடிட் கார்டு பில் எவ்வளவு வந்திருக்கிறது என்று தெரியுமா? காரின் தவணை வேறு கட்ட வேண்டும். அவ்வளவு பணம் இப்போது எடுக்க முடியாது. சாதனாவின் முகம் அவமானத்தில் சிவந்தது.
நான் சம்பாதித்துக் கொண்டிருந்த போது என் செலவுகளை பற்றி நீ ஒருபோதும் கேள்வி கேட்டதில்லையே. இன்று உன்னை நம்பி இருக்கும் போது உனக்கு 12,000 கூட அதிகமாக தெரிகிறதா? சாதனா, நான் அப்படி சொல்லவில்லை. பின்னே வேறு என்ன அர்த்தம்? நான் உனக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டேன், அப்படித்தானே? சரி, எனக்கு எதுவும் வேண்டாம். தன் கணவனின் இதயத்தில் தனக்கு இனி இடமில்லை என்ற எண்ணம் அவளது மனதில் ஆழமாக பதிந்தது. இப்போது சின்ன விஷயங்கள் கூட ஒரு போர்க்களம் போல மாறின. தொடர்ந்து நடந்த சண்டைகளால் சுதீர் மிகவும் சோர்வடைந்தான். அவன் சாதனாவிடம் பேசுவதையே குறைத்துக் கொண்டான். வீட்டிற்கு வருவான், மௌனமாக சாப்பிடுவான், தன் அறைக்கு சென்று விடுவான். அவனது பேச்சுக்கள் வெறும் ஆம், இல்லை, சரி என்பதோடு முடிந்து போயின. ஒரு இரவு சாதனா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசத் தொடங்கினாள். இன்று அலுவலகத்தில் எப்படி இருந்தது? சரிதான். சுதீர் தன் போனை பார்த்து கொண்டே பதிலளித்தான். அந்த புதிய ப்ராஜெக்ட் கிடைத்ததா? ஆம். வெறும் ஆம் தானா? சாதனாவின் பொறுமை இழந்தது. சுதீர், நான் உன்னிடம் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீயோ வெறும் ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறாய். உனக்கு என்னதான் ஆயிற்று? சுதீர் போனை கீழே வைத்தான். அவனது கண்களில் ஒரு விதமான விவரிக்க முடியாத களைப்பு தெரிந்தது. நான் என்ன பேச வேண்டும் சாதனா? நான் எதை சொன்னாலும் அது ஒரு புதிய சண்டையில் தான் முடிகிறது. நான் எனது கவலைகளை சொன்னால் உனக்கு அது ஏதோ சாக்கு போக்கு சொல்வது போல் தெரிகிறது. நான் உனது பேச்சை கேட்டால் உன்னை நான் ஏதோ எடை போடுவது போல் உனக்கு தோன்றுகிறது. நான் களைத்து விட்டேன் சாதனா. இனிமேல் சண்டையிடுவதற்கு என்னிடம் தெம்பில்லை. நாம் பேசாமல் மௌனமாக இருப்பதே மேல். இதை கேட்டதும் சாதனாவின் இதயம் நொறுங்கியது. எந்த மனிதனுடன் அவள் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பாளோ, இன்று அதே மனிதன் அவளிடம் பேசவே தயங்குகிறான். அன்று இரவுதான் தங்களின் உறவு இறந்து விட்டதை சாதனா உணர்ந்தாள். இப்போது அவர்களுக்கு இடையே ஒரு வெற்றிடம் மட்டுமே இருந்தது. ஓராண்டு கடந்தது. ஓராண்டு கால வெறுப்பு, ஓராண்டு கால கேலி பேச்சுக்கள், ஓராண்டு கால மூச்சு திணறல். இறுதியில் ஒரு நாள் ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு சுதீர் தோல்வியை ஒப்புக்கொண்டான். போதும் சாதனா, இனி என்னால் முடியாது. அவன் களைத்த குரலில் சொன்னான். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து என்னால் வாழ முடியாது. நாம் பிரிந்து விடலாம். சாதனா எந்த அதிர்ச்சியையும் காட்டவில்லை. அவளும் இந்த தருணத்திற்காக காத்திருந்தது போலவே இருந்தது. சரி, அவள் உணர்ச்சியற்ற குரலில் சொன்னாள். எனக்கும் இந்த உறவு வேண்டாம். இவ்வாறாக அவர்கள் விவாகரத்து செய்ய முடிவெடுத்தார்கள். தங்களுக்குள் ஒரு காலத்தில் இருந்த அன்பை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்ட வழியை மட்டுமே நினைவில் வைத்திருந்தார்கள். மாலை சுதீர் வீட்டிற்கு வந்தபோது அவன் கையில் ஒரு உரை இருந்தது. அதிலிருந்து காகிதங்களை எடுத்தான். இருதரப்பு சம்மதத்துடன் விவாகரத்து என்ற பகுதியில் எந்த தயக்கமும் இன்றி கையெழுத்திட்டான். பிறகு பேனாவை சாதனாவை நோக்கி நீட்டினான். சாதனா நடுங்கும் கைகளால் பேனாவை பிடித்தாள். சுதீர் கையெழுத்திட்ட இடத்தையே அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் தப்பி வந்து சரியாக அவள் கையெழுத்திட வேண்டிய இடத்தில் விழுந்தது. அந்த மையினால் ஏற்பட்ட கரை லேசாக பரவியது. அவள் வேகமாக கண்ணீரை துடைத்துவிட்டு கிட்டத்தட்ட தட்டு தடுமாறி தனது கையெழுத்தை போட்டாள். 7 ஆண்டுகால பந்தம் சட்டபூர்வமான முடிவை நோக்கிய தனது முதல் படியை அன்று எடுத்து வைத்தது. அடுத்த நாளே சாதனா தனது உடைமைகளை மூட்டை கட்டி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தனது அம்மா வீட்டிற்கு சென்றாள். வீடு எவ்வளவு பாலடைந்து வெறிச்சோடி கிடந்தது என்றால் அந்த சுவர்கள் சுதிரை விழுங்க வருவது போல அவனுக்கு தோன்றியது. சாதனாவின் அம்மா அப்பா அவளுக்கு நிறைய விளக்கி கூறினர். சுதிரின் அம்மா கூட அவளுக்கு போன் செய்து திரும்ப வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். ஆனால் இருவரும் தனது முடிவில் உறுதியாக இருந்தனர். இறுதியாக விவாகரத்து வழக்கின் ஒரு பகுதியாக நீதிமன்றம் 6 மாதம் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததால் சாதனா மீண்டும் சுதீரின் வீட்டிற்கு திரும்ப வேண்டியதாயிற்று. இப்போது சாதனாவும் சுதீரும் ஒரே கூரையின் கீழ் வசித்து வந்தனர். ஆனால் தண்டனையை அனுபவிக்க கட்டாயப்படுத்தப்பட்ட 2 கைதிகளைப் போலவே அவர்கள் வாழ்ந்தனர். இதற்கிடையில் அவர்களுக்கு எதிரே இருந்த தரைதள வீட்டில் ஒரு தம்பதியினர் குடி வந்தனர். 70 வயதான ரமேஷ் மற்றும் 65 வயதான சுதா. சில நாட்களிலேயே அவர்களின் வாழ்க்கை சாதனா மற்றும் சுதீருக்கு ஒரு தேவையற்ற வேடிக்கையாக மாறியது. அதை அவர்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். சுதா ஆண்டி மிகவும் கனிவானவர் மற்றும் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர்.
அவர்கள் கொஞ்சம் நாளிலேயே அந்த பில்டிங்கில் அனைவரிடமும் நன்றாக பழகிவிட்டனர். ஒரு நாள் அவர்கள் சாதனாவை பார்த்து அவளிடம் பேச ஆரம்பித்தனர். "வணக்கம் மகளே, நான் சுதா." "வணக்கம் ஆண்டி." சாதனாவும் புன்னகையுடன் பதிலளித்தாள். "நான் பார்க்கிறேன், நீ அதிகம் வெளியே வருவதில்லை. தனியாகத்தான் இருக்கிறாயா?" "இல்லை ஆண்டி, என் கணவர் சுதீர் இருக்கிறார்." ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த முதிய தம்பதியினரை பார்க்கும்போது இவர்களின் நெஞ்சில் ஒரு வலி எழுந்தது. ஒரு நாள் காலை சாதனா பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். ரமேஷ் அங்கில் சுதா ஆண்டியின் கூந்தலில் பூ வைத்து விடுவதை கண்டாள். "இப்போது பார், என் மனைவி எவ்வளவு அழகாக இருக்கிறாள்." இதை பார்த்ததும் சாதனாவின் மனதில் ஒரு ஏக்கம் எழுந்தது. என் வாழ்க்கையும் இப்படி இருந்திருக்க கூடாதா? சுதீர் அலுவலகத்தில் இருந்து திரும்பும் போதும் ரமேஷ் அங்கிலையும் சுதா ஆண்டியையும் ஒன்றாக பார்க்கும்போது அவனது மனதிலும் பழைய நினைவுகள் அலைமோதின. ரமேஷ் தம்பதியினரின் அன்பு, அவர்களின் துணை, அவர்களின் மகிழ்ச்சி ஆகியவை சாதனா மற்றும் சுதீருக்கு ஒரு கண்ணாடியாக மாறியது. அந்த கண்ணாடியில் தங்களின் உறவின் தோல்வி அவர்களுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. அந்த மகிழ்ச்சியான தம்பதியினரை கண்டு அவர்கள் இருவருமே மனதிற்குள் பொறாமைப்பட தொடங்கினர். ஏனெனில் அந்த தம்பதியினர் ஒவ்வொரு நொடியும் இவர்களுக்கு இவர்களது தோல்வியை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தனர். பிறகு அந்த சனிக்கிழமை வந்தது. மதியம் 2 மணி. சாதனாவும் சுதீரும் தங்கள் தனித்தனி அறைகளில் இருந்தனர். திங்கட்கிழமை அவர்களின் விவாகரத்து வழக்கின் அடுத்த விசாரணை இருந்தது. வீட்டில் ஒரு விதமான மூச்சு திணற வைக்கும் அமைதி நிலவியது. திடீரென்று கீழே இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு அலறல் சத்தம் கட்டிடம் முழுவதையும் உலுக்கியது. "சுதா, சுதா, கண்களை திற சுதா." இது ரமேஷ் அவர்களின் குரல். ஆனால் இன்று அந்த குரலில் இருந்த வலி, இயலாமை மற்றும் பயம் சாதனாவின் உடம்பை சிலிர்க்க வைத்தது. சாதனா ஓடி வெளியே வந்தாள். சுதீரும் தன் அறையில் இருந்து வெளியே வந்திருந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவர் கண்களிலும் என்ன நடந்தது என்று அதே கேள்வி இருந்தது. சுதீர் உடனடியாக கதவை நோக்கி ஓடினான். சாதனாவும் அவன் பின்னாடியே ஓடினாள். உள்ளே இருந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது. ரமேஷ் தரையில் அமர்ந்திருந்தார். அவரது மடியில் சுதா ஆண்டியின் தலை இருந்தது. ஆண்டியின் கண்கள் மூடியிருந்தன. முகம் வெளுத்து போயிருந்தது. உடல் முற்றிலும் தளர்ந்து போயிருந்தது. அங்கு என்ன நடந்தது? சுதீர் ஓடி உள்ளே சென்றான். ரமேஷ் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். "தெரியவில்லை மகனே, நாங்கள் பேசிக் கொண்டுதான் இருந்தோம். திடீரென்று அவள் நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்து விட்டாள்." சுதீர் சுதா ஆண்டியின் நாடி துடிப்பை பரிசோதித்தான். அது மிக மெதுவாக, கிட்டத்தட்ட இல்லாதது போலவே இருந்தது. அங்கில், "இவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும்" என்று கூறிவிட்டு சுதீர் வேகமாக வெளியே வந்து கார் சாவியை எடுத்து வந்தான். காரை தயார் செய்து சுதா அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அடுத்த 10 நிமிடங்கள் 10 நூற்றாண்டுகளை போல கழிந்தன. காரில் ரமேஷ் தனது மனைவியை உலுக்கிக் கொண்டே இருந்தார். "சுதா, எழுந்து கொள். நாம் ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக சாவோம் என்று நீ வாக்கு கொடுத்தாயே. இன்னும் நம் பேரனின் திருமணத்தை நாம் பார்க்க வேண்டுமே. எழுந்து கொள் சுதா." அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே காத்திருந்த போது சாதனா சுதீரை பார்த்தாள். சுதீரின் கண்களில் கண்ணீர் இருந்தது. சாதனாவும் கலங்கி இருந்தாள். 1 மணி நேரம் கழிந்தது. பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் ஆழ்ந்த சோகம் தெரிந்தது. "என்னை மன்னித்து விடுங்கள். அவருக்கு பெரிய அளவிலான மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை." இதை கேட்டதும் ரமேஷ் அங்கில் நிலை தடுமாறி போனார். இனி நான் யாருக்காக வாழ்வேன்? சாதனாவால் தன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவளும் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். சுதீர் அப்படியே நின்றிருந்தான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. ஆனால் அவனால் அசைய கூட முடியவில்லை என்று அவர்கள் கண்டார்கள். அன்பு பாதியிலேயே நின்றுவிடும் போது எவ்வளவு வலியானது என்று. அடுத்த 2 நாட்கள் இறுதி சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்களிலேயே கழிந்தன. இந்த முழு நேரத்திலும் சாதனாவும் சுதீரும் ஒருவருக்கொருவர் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஒரு குழுவை போல செயல்பட்டார்கள். ரமேஷ் அங்கில் உறவினர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது உடைந்து போனால் சுதீர் அவர் தோள் மீது கை வைத்து ஆதரவு அளிப்பான். உறவினர்கள் வரும்போது சாதனா அமைதியாக எழுந்து சென்று அனைவருக்கும் டீ தயாரித்து கொடுப்பாள். அவர்கள் தங்கள் விவாகரத்து, சண்டைகள் மற்றும் அகங்காரத்தை சில காலத்திற்கு ஒரு பெட்டிக்குள் போட்டு பூட்டி வைத்தது போல் இருந்தது.
இன்று ஒரு பெரிய துயரத்திற்கு முன்னால் அவர்களின் சொந்த துக்கங்கள் மிகவும் சிறியதாகவும் அர்த்தமற்றதாகவும் தோன்றின. இறுதி சடங்குகளுக்கு பிறகு விருந்தினர்களும் உறவினர்களும் சென்றதும் வீட்டில் ரமேஷ் அங்கிள் மட்டும் தனியாக இருந்தார். அவர் சுவரில் மாட்டப்பட்டிருந்த அவரும் சுதா ஆண்டியும் திருமணத்தின் போது எடுத்துக்கொண்டு அந்த பெரிய புகைப்படத்தை தொட்டு பார்த்தார். ஏன் என்னை விட்டு சென்றாய் சுதா? அவர் அந்த புகைப்படத்திடம் பேசிக் கொண்டிருந்தார். அவரது குரலில் இருந்த வலி சாதனாவின் இதயத்தை பிழிந்தது. சொன்னாயே, ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக சாவும் என்று. நீ உன் வாக்கை மீறிவிட்டாய். இப்போது இந்த வெறிச்சோடிய வீட்டை வைத்து நான் என்ன செய்வேன்? காலையில் எனக்கு யார் டீ தருவார்கள்? இரவில் என் கதைகளை யார் கேட்பார்கள்? இதையெல்லாம் அவளால் பார்க்க முடியவில்லை. அழுது கொண்டே தனது வீட்டிற்கு திரும்பி வந்தாள். அவள் தனது அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவளுக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் நிலவியது. அவள் தனது திருமண ஆல்பத்தை எடுத்து அதன் பக்கங்களை புரட்டத் தொடங்கினாள். ஒவ்வொரு புகைப்படத்திலும் அவளும் சுதீரும் சிரித்துக் கொண்டிருந்தனர். ஒரு படத்தில் சுதீர் அவளை தனது கைகளில் தூக்கி வைத்திருந்தான். மற்றொன்றில் இருவரும் மலையில் நனைந்து கொண்டிருந்தனர். அந்த சுதீர் எங்கே போனான்? அவள் மனதிற்குள் நினைத்தாள். அந்த சாதனா எங்கே தொலைந்து போனாள்? சிறிது நேரம் கழித்து சுதீர் மெதுவாக அவளது அறைக்கு வந்தான். சாதனா அந்த ஆல்பத்துடன் அமர்ந்திருப்பதை அவன் பார்த்தான். பல மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் முறையாக அவனது மனதில் சாதனா மீது கோபமோ அல்லது எரிச்சலோ வரவில்லை. மாறாக ஒரு மென்மையான உணர்வு தோன்றியது. சாதனாவை அமைதிப்படுத்தவும் அவளை கட்டியணைக்கவும் அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவர்கள் இருவரும் விரைவில் ஒருவரிடமிருந்து ஒருவர் வெகு தூரம் செல்ல போகிறார்கள் என்பதும் ஒரு கசப்பான உண்மை. இதை நினைத்து சுதீர் தன்னை தடுத்து கொண்டான். அடுத்த நாள் காலை சாதனா எழுந்தபோது சுதீர் ஏற்கனவே அவளுக்காக டீ தயாரித்து வைத்திருப்பதை பார்த்தாள். அவள் டீ கப்பை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்தாள். சிறிது நேரம் கழித்து சுதீரும் தனது கப்புடன் அங்கே வந்தான். இருவரும் மௌனமாக நின்றிருந்தனர். எதிரே இருந்த வீடு முற்றிலும் நிசப்தமாக இருந்தது. செடி தொட்டிகளில் இருந்த பூக்கள் இப்போது முழுமையாக வாடி போயிருந்தன. இதை பார்த்ததும் இருவரது இதயத்திலும் ஒரு விசித்திரமான நடுக்கம் பரவியது. இன்று திங்கட்கிழமை. சுதீர் ஒரு வழியாக பேசினான். சாதனா எந்த பதிலும் சொல்லவில்லை. டீயை ஒரு மடக்கு மட்டும் பருகினார். செல்ல வேண்டுமா? சுதீர் மீண்டும் கேட்டான். சாதனா மெதுவாக அவனை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு கேள்வி இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. மெதுவாக தனது தலையை இல்லை என்பது போல அசைத்தாள். சுதீர் ஒரு பெருமூச்சு விட்டான். சரி என்றான். நான் வழக்கறிஞரிடம் பேசிவிடுகிறேன். சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக இன்று எங்களால் வர முடியாது என்று சொல்லிவிடுகிறேன். குடும்ப சூழ்நிலைகள்? இந்த வார்த்தைகள் இருவரது காதுகளிலும் எதிரொலித்தன. குடும்பம் எதை அவர்கள் கிட்டத்தட்ட உடைத்து விட்டார்களோ அதே குடும்பம். சுதா ஆண்டி இறந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. சுதீர் மற்றும் சாதனாவின் பெரும்பாலான நேரம் இப்போது ரமேஷ் அங்கிளை கவனிப்பதிலேயே கழிய தொடங்கியது. ஏதோ ஒரு சொல்லப்படாத கடமையால் அவர்கள் பிணைக்கப்பட்டிருந்தது போல இருந்தது. ஒரு துணை பிரிந்த பிறகு ஒரு மனிதன் எப்படி உடைந்து போகிறான், எப்படி சிதறுகிறான் என்பதை அவர்கள் கண்டார்கள். எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நேர்த்தியாகவும் இருந்த ரமேஷ் அங்கிள் இப்போது ஒரு நடமாடும் மௌனமாக மாறியிருந்தார். வாழ்நாள் முழுவதும் தனது மனைவி கைப்பட சமைத்த சுட சுட உணவை சாப்பிட்ட அந்த மனிதன் இன்று பிரெட் மற்றும் வெண்ணெயை வைத்து பொழுதை கழித்துக் கொண்டிருந்தார். அவர் மணிக்கணக்காக தனக்கு பிடித்த அந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து வெற்றி வெளியையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் மதியம் சாதனாவால் சும்மா இருக்க முடியவில்லை. அங்கு காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்பதை அவள் கவனித்தாள். அவள் சமையலறைக்கு சென்று பருப்பு சாதம் சமைத்து ஒரு தட்டில் அழகாக அடுக்கி சுதீரிடம் எடுத்து சென்றாள். பாருங்கள், அங்கிளுக்கு கொடுத்து விட்டு வருவோம். அவர் காலையிலிருந்து எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டார். சுதீர் அந்த தட்டை தனது கையில் வாங்கி கொண்டான். அவர்கள் ரமேஷ் அங்கிள் வீட்டை அடைந்த போது கதவு சற்றே திறந்திருந்தது. சுதீர் கதவை தட்டுவதற்காக தனது கையை உயர்த்திய போது உள்ளே தெரிந்த காட்சி அவர்களின் கால்களை அங்கேயே உறைய வைத்தது. அங்கிள் சோபாவில் அமர்ந்திருந்தார். அவர் கையில் சுதா ஆண்டியின் நீல நிற புடவை இருந்தது. அதை தனது முகத்தோடு அணைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அதன் வாசனையை நுகர்ந்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் இருந்து மௌனமாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அந்த புடவையை அவர் எப்படி கட்டி அணைத்திருக்கிறார் என்றால் சுதா ஆண்டியையே நேரில் அணைத்திருப்பது போலவும்
அவரது நறுமணத்தை தனது சுவாசத்தில் நிரப்புவதற்கான கடைசி முயற்சியை செய்வது போலவும் இருந்தது. இந்த காட்சி இதயத்தை அவ்வளவு கணக்க செய்தது. அங்கிள், சாதனா மெதுவாக அழைத்தார். அங்கிள் திடுக்கிட்டு அவர்களை பார்த்தார். ஒரு குழந்தை தன் தவறை மறைப்பதை போல தனது கண்ணீரை வேக வேகமாக துடைத்துக் கொண்டார். வாருங்கள் மகளே, வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறிய சுதீர் தட்டை மேஜை மீது வைத்தார். ரமேஷ் அங்கிள் அந்த உணவை பார்த்ததும் அவர் கண்கள் மீண்டும் கலங்கின. சுதாவிற்கு சமைப்பதில் மிகுந்த விருப்பம். சொல்வார், ரமேஷ், என் கைமணத்தில் சாப்பிட்டால்தான் உங்கள் வயிறு நிறையும், ஹோட்டல் சாப்பாட்டில் அந்த மனம் இருக்காது என்று. அன்று மூவரும் சேர்ந்து உணவு உண்டனர். சாப்பிடும்போது ரமேஷ் அங்கிள் தனது கதையை சொல்லத் தொடங்கினார். அவர்கள் எப்படி சந்தித்தார்கள், எப்படி திருமணம் முடிந்தது, எப்படி தங்களின் முதல் வீட்டை கட்டினார்கள் என்று அவர் சொல்லத் தொடங்கினார். ஒவ்வொரு கதையிலும் அன்பு, சிறு சண்டைகள் மற்றும் அரவணைப்பு என எல்லாம் நிறைந்திருந்தன. பிறகு திடீரென்று அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அது சாதனா மற்றும் சுதிரை உலுக்கி போட்டது. உங்களுக்கு தெரியுமா, ரமேஷ் அங்கிள் ஒரு துண்டு பிரட்டை பிட்டபடி பேசினார். எங்களுக்கிடையேயும் நிறைய சண்டைகள் நடந்தது. சுதா மிகவும் பிடிவாதமானவள். அவளுக்கு சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றால் 2-3 நாள் பேசாமல் இருந்து விடுவார். சாதனா மற்றும் சுதீர் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் நினைத்து கொண்டனர், ரமேஷ் தம்பதியினரின் வாழ்க்கை ஒரு தேவதை கதை போலவும், அங்கு சண்டைகளோ தவறான புரிதல்களோ இருந்ததே இல்லை என்றும் அவர்கள் நினைத்திருந்தனர். ஆனால் அங்கிள் சிரித்தார். அது ஒரு வழி நிறைந்த புன்னகை. அவர் சொன்னதை கேட்டு சுதீர் மற்றும் சாதனாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. விவாகரத்தா? இந்த உறவில் அது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆமாம், விவாகரத்து. அவர்களின் கண்களில் தெரிந்த வியப்பை புரிந்து கொண்டு அங்கிள் சொன்னார், நான் எனது அகங்காரத்தை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தேன். நான் உழைக்கிறேன், அதனால் நான் சொல்வதுதான் சரி என்று நினைத்தேன். அவள் தான் தனிமையாக இருப்பதாக நினைத்தாள். அதனால் அவள் சொல்வது சரி என்று அவளுக்கு தோன்றியது. பிறகு எல்லாம் எப்படி சரியானது அங்கிள்? சாதனா தனது முழு தைரியத்தையும் திரட்டி கேட்டாள். அவளது குரலில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது. நீரில் மூழ்குபவனுக்கு ஒரு சிறு துரும்பு உதவியாக கிடைப்பது போல அவள் அவரிடம் விடை தேடினாள். ஒரு நாள் நான் வீட்டிற்கு வந்தபோது பார்த்தேன். சுதா தனது உடைமைகளை எல்லாம் மூட்டை கட்டிவிட்டு தனது தாய் வீட்டிற்கு செல்ல தயாராக இருந்தாள். நானும் கோபத்தில் இருந்தேன். போக வேண்டும் என்றால் போ, நானும் இந்த தினசரி சண்டைகளால் களைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அவள் கதவு வரை சென்றாள். பின் நின்றாள். திரும்பி என்னை பார்த்து கேட்டாள், உண்மையிலேயே நான் போக வேண்டும் என்றுதான் விரும்புகிறீர்களா? நான் சென்று விட்டால் இந்த வீடு வீடாக இருக்காது, வெறும் ஒரு கட்டிடமாக மாறிவிடும். நீங்களும் இந்த வெற்று கட்டிடத்தில் தனி மரமாகி விடுவீர்கள். அந்த ஒரு நொடியில் அவள் செல்ல போகிறாள் என்ற எண்ணமே என்னுடைய முழு கோபமும் முழு அகங்காரமும் தரைமட்டமானது. நான் ஓடி சென்று அவளை தடுத்து நிறுத்தினேன். அன்றைய தினம் நமக்கு எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் பிரிய போவதை பற்றி இனி பேசக்கூடாது என்று முடிவு செய்தோம். நாம் பேசுவோம், சண்டையிடுவோம், ஆனால் ஒட்டியே இருப்போம். கதையை சொல்லிக் கொண்டே இருக்கும்போது அங்கிளின் கண்கள் கலங்கின. சுதா மறைவதற்கு ஒரு இரவு முன்பு கூட எங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்தது. அவள் சொன்னாள், நீ என் பேச்சை ஒருபோதும் கேட்பதில்லை என்று. நான் ஆத்திரத்தில் கேட்டு மட்டும் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஒருவேளை அன்று இரவு நான் அவள் பேச்சை கேட்டிருக்கலாம். அவளை கட்டி அணைத்து சாரி சொல்லி இருக்கலாம். இன்று அந்த வருத்தம் என்னை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருக்கிறது மகளே. என் அன்பும் என் துணையும் என்னை பற்றிய ஒரு புகாரோடு சென்று விட்டார். இப்போது என் வாழ்நாள் முழுவதையும் இந்த ஏக்கத்தோடு எப்படி வாழ்வேன்? ரமேஷ் அங்கிளின் வார்த்தைகளும் அவரது வலியும் அந்த வருத்தமும் சுதீர் மற்றும் சாதனாவின் இதயங்களில் உருக்கிய கண்ணாடி போல இறங்கின. அவர்களுக்கு தங்களின் சண்டைகள், அகங்காரம், விவாகரத்து முடிவு எல்லாம் மிகவும் சிறியதாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் வெட்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் தோன்றின. அன்று இரவு தங்கள் வீட்டிற்கு திரும்பியதும் சுதீரும் சாதனாவும் வரவேற்பறையில் சிலையாக அமர்ந்து விட்டனர். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வருட கணக்காக அடக்கி வைக்கப்பட்ட கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. சாதனாவின் பார்வை காலண்டர் மீது விழுந்தது. தேதியை பார்த்ததும் அவளது இதயத்தில் ஒரு பழைய காயம் மீண்டும் பச்சையாக திறந்து கொண்டது. அந்த இரவு உணவு,
சாதனா மனதிற்குள் நினைத்தாள். அவர்களின் கடைசி பெரிய சண்டை அந்த இரவு உணவில் தான் தொடங்கியது. அந்த மாலை பொழுது அவளுக்கு அப்படியே நினைவிருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக அவள் தனது பெற்றோரை விருந்துக்கு அழைத்திருந்தாள். அவள் எவ்வளவு மகிழ்ச்சியாக, எவ்வளவு உற்சாகமாக இருந்தாள். காலையிலேயே சுதீரிடம் சொல்லியிருந்தாள், சுதீர், இன்று அலுவலகத்தில் இருந்து சீக்கிரம் வந்து விடுங்கள் பிளீஸ், அம்மா அப்பா முதல் முறையாக வருகிறார்கள். நிச்சயமாக என்று சுதீர் வாக்கு கொடுத்திருந்தான். நான் 7 மணிக்கெல்லாம் வந்து விடுவேன். ஆனால் 7 மணி, 8 மணி, 9 மணி ஆனது. பிறகு சுதீர் வரவில்லை. அவனது தொலைபேசியும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு நொடியும் சாதனாவின் முகம் வாடிக்கொண்டே இருந்தது. அவள் கதவையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஆனால் சுதீர் வரவில்லை. இரவு 11 மணிக்கு அவளது பெற்றோர் ஏமாற்றத்துடன் சென்ற பிறகு சுதீர் வீட்டிற்கு வந்தான். மன்னிக்கவும், ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துவிட்டது என்று அவன் சொன்னான். சாதனாவின் பொறுமை அடியோடு உடைந்தது. மீட்டிங்? உனது மீட்டிங் என் பெற்றோரை விட முக்கியமா என்று அவள் கத்தினாள். உனக்கு என் மீதோ என் குடும்பத்தினர் மீதோ அக்கறையே இல்லை. உனக்கு உன்னை பற்றியும் உனது வேலையை பற்றியும் மட்டும்தான் அக்கறை இருக்கிறது. அன்றைய தினம் அவள் அவ்வளவு திட்டியதால் சுதீரும் சத்தமிட்டான். ஆமாம், எனக்கு என் வேலைதான் முக்கியம். ஏனென்றால் அதனால் தான் இந்த வீடு செலவு நடக்கிறது. ஆனால் உனக்கு இது புரியாது. ஏனென்றால் உனக்கு புரிந்து கொள்ள விருப்பமே இல்லை என்று பதிலுக்கு சாதனாவும் கத்தினாள். விஷயம் கைமீறி போனது. சுதீர் ஆத்திரத்தில் வீட்டை விட்டு வெளியேறி அன்று இரவு முழுவதும் ஒரு ஹோட்டலில் தங்கினான். அந்த சண்டைக்கு பிறகுதான் அவர்களின் உறவில் ஏற்பட்ட விரிசல் அவர்களை நீதிமன்றம் வரை கொண்டு சென்றது. இன்று ரமேஷ் அங்கிளின் வருத்தத்தை பார்த்த பிறகு சாதனாவுக்கு தான் அன்று அடைந்த வெற்றி எவ்வளவு அர்த்தமற்றது, எவ்வளவு முட்டாள்தனமானது என்று தோன்றியது. அன்று நான் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். அவனும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருப்பான் என்பதை நான் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? பெற்றோரை அவன் பிறகு சந்தித்திருந்தால் என்ன குறைந்திருக்கும்? ஆனால் இல்லை. அந்த நேரத்தில் என் அகங்காரம் தான் வென்றது. அவனது கட்டாயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவனுக்கு உணர்த்த நான் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை. மறுபுறம் சோபாவின் மறுமுனையில் அமர்ந்திருந்த சுதீர் மேஜை மீது இருந்த டிவி ரிமோட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மற்றொரு சண்டை, மற்றொரு காயம். அவனுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நினைவுக்கு வந்தது. சாதனாவுக்கு தொடர் நாடகம் பார்க்க வேண்டும். அவனுக்கோ கிரிக்கெட் இறுதி போட்டி பார்க்க வேண்டும். ஒரு பேரரசுக்காக போரிடுவது போல இருவரும் அந்த ரிமோட்டுக்காக சண்டையிட்டனர். நீ எப்போதும் உன் இஷ்டப்படிதான் நடக்கிறாய் என்று சாதனா கத்தினாள். நீ மட்டும் என்ன இந்த வீட்டிற்கு மகாராணியா? நீ சொல்வதுதான் நடக்க வேண்டுமா என்று சுதீரும் விஷம் போன்ற வார்த்தைகளை கொட்டினான். நான் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக இருந்திருக்கிறேன் என்று சுதீர் நினைத்தான். வெறும் ஒரு மேட்ச், ஒரு விளையாட்டு. அதை என் உறவின் வெற்றி தோல்வியாக மாற்றிவிட்டேன். அன்று என்னால் சரி, நீயே உன் சீரியலை பார் என்று சொல்லி இருக்க முடியாதா? ஆனால் இல்லை, என் அதிகாரத்தை காட்ட வேண்டும், இந்த வீட்டில் என் சொல்லும் செல்ல வேண்டும் என்று நான் பிடிவாதம் பிடித்தேன். இன்று ஒரு மரணத்தின் மௌனத்தை கண்ட பிறகு அவர்களின் அந்த சண்டைகள், வெற்றிகள், அகங்காரம் எல்லாமே மிக சிறியதாகவும் இழிவானதாகவும் வெட்கப்பட வேண்டியதாகவும் தோன்றின. ஒருவரை ஒருவர் தோற்கடிக்க முயன்றதில் தங்களின் உறவையே அவர்கள் தோற்கடித்து விட்டதை உணர்ந்தார்கள். அவர்கள் அந்த போரின் சிப்பாய்கள். அதில் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. அவர்களின் அன்பு மட்டும்தான் பலியானது. சில நாட்கள் கடந்தன. சுதா ஆண்டியின் 13ஆம் நாள் சடங்கிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வீட்டிற்கு பூசாரியும் உறவினர்களும் வரவிருந்தனர். வீட்டை சற்று சுத்தம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சாதனா நினைத்தாள். அவள் ஒரு நாள் காலை ரமேஷ் அங்கிள் வீட்டிற்கு சென்றாள். அங்கிள், நான் கொஞ்சம் சுத்தம் செய்கிறேன். விருந்தினர்கள் அமர இடம் கிடைக்கும். சரி மகளே, உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே செய் என்று அங்கிள் உயிரற்ற குரலில் சொன்னார். சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது சாதனாவின் கையில் ஒரு பழைய மரப்பெட்டி கிடைத்தது. அவள் அந்த பெட்டியை திறந்தாள். அதில் சில பழைய புகைப்படங்களும் நிறைய கடிதங்களும் இருந்தன. சில கடிதங்கள் மஞ்சள் நிறமாக மாறியிருந்தன. சிலவற்றின் ஓரங்கள் மடிந்திருந்தன. அவை ரமேஷ் அங்கிள் ஆண்டிற்கு எழுதிய கடிதங்கள். சில ஆண்டி அங்கிளுக்கு எழுதியவை. சாதனா அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிளிடம் வந்தார். அங்கிள் அங்கிள் அந்த பெட்டியை பார்த்ததுமே அவர் கண்கள் உடனடியாக கலங்கின. இவைதான் எங்கள் நினைவுகள் மகளே, எங்கள் அன்பின் சாட்சிகள். அவர் நடுங்கும் கைகளால் ஒரு கடிதத்தை எடுத்தார். அதுதான் மற்றெல்லாவற்றையும் விட
அதிகமாக மஞ்சள் நிறமாக மாறியிருந்தது. அதன் ஓரங்கள் கிழியும் அளவிற்கு மடிந்திருந்தன. பல முறை அதை திறந்து மூடியிருப்பது போல தெரிந்தது. இந்த கடிதத்தை சுதா எனக்கு எழுதினாள். அந்த விவாகரத்து சண்டைக்கு பிறகு அவள் வீட்டை விட்டு செல்ல முடிவெடுத்து பின் நின்று விட்டாலே அப்போது எழுதியது. அவர் அந்த கடிதத்தை சாதனாவை நோக்கி நீட்டினார். படிமகளே. சாதனா தயக்கத்துடன் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை வாங்கினாள். அப்போது சுதீரும் உள்ளே வந்தான். என்ன ஆனது? இது ஒரு கடிதம். சாதனா மெதுவாக சொன்னாள். ஆண்டி அங்கிளுக்கு எழுதியது. சுதீர் அருகில் வந்து நின்றான். சாதனா கடிதத்தை திறந்தாள். அழகான பழைய கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவள் படிக்க தொடங்கினாள். அன்பே, நீ என் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நானும் கோபத்தில் தான் இருக்கிறேன். நீ ஆத்திரத்தில் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் என்று சொல்லும் போது என் இதயம் உடைந்து போகிறது. இந்த உறவை காப்பாற்ற நான் ஒருத்தி மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் தனியாக அமர்ந்து யோசிக்கும் போது எனக்கு உனது முகம் நினைவுக்கு வருகிறது. எனக்கு சிறு கஷ்டம் என்றாலும் பதறி போகும் உனது முகம். எனக்கு காய்ச்சல் வரும்போது நீ இரவு முழுவதும் கண் விழித்து என் நெற்றியில் துணி நனைத்து வைப்பாயே, அது நினைவுக்கு வருகிறது. எனக்கு பிடித்த காளான் வறுவல் வாங்குவதற்காக மழையில் நனைந்து கொண்டே நீ கடைவீதிக்கு சென்றது நினைவுக்கு வருகிறது. சண்டைகள் எந்த வீட்டில் நடப்பதில்லை. புகார்கள் யாரிடம் இருப்பதில்லை. ஆனால் இந்த புகார்கள் நமது அன்பை விட பெரியவையா? எனக்கு தெரியும், அவை பெரியவை அல்ல. உனது கோபம் உனது நாவில் மட்டும்தான் இருக்கிறது, இதயத்தில் இல்லை. என் கோபமோ அது உன்னை இன்னும் என் அருகில் இழுப்பதற்கான, உன்னை இன்னும் நெருக்கமாக்கி கொள்ளும் ஒரு சாக்கு தான் இது. நாம் ஒருவருக்கொருவர் இல்லாமல் முழுமையற்றவர்கள். டீ சர்க்கரை இல்லாமலும் இரவு சந்திரன் இல்லாமலும் இருப்பதை போல உன்னுடன் என்னால் சண்டையிட முடியும். ஆனால் உன்னை விட்டு என்னால் பிரிய முடியாது. வா, இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவோம். நான் மொட்டை மாடியில் உனக்காக காத்திருக்கிறேன். உனது அந்த அழகான சாரி சொல்லும் புன்னகையோடு வா. என்றும் உனது சுதா. கடிதத்தை படிக்க படிக்க சாதனாவின் குரல் தழுதழுத்தது. கடைசி வரிகளை எட்டும் போது அவளது குரல் உடைந்து விம்மி அழத் தொடங்கினாள். பல ஆண்டுகளாக தேக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணீர் இன்று அணையை உடைத்துக் கொண்டு வழிந்தது. சுதீரின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. அவன் சாதனாவின் கையில் இருந்து அந்த கடிதத்தை வாங்கி மீண்டும் வாசித்தான். ஒவ்வொரு சொல்லும் அவனது இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. உன்னுடன் என்னால் சண்டையிட முடியும், ஆனால் உன்னை விட்டு பிரிய முடியாது. ஆனால் அவர்களோ தங்கள் அகங்காரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ரமேஷ் அங்கிள் சொன்னார், அன்று சுதா என்னிடம் இந்த கடிதத்தை கொடுத்த போது நான் மொட்டை மாடிக்கு சென்றேன். அவள் அங்கே நின்றிருந்தாள். நாங்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அழுதோம். அன்று முதல் எக்காரணம் கொண்டும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியக்கூடாது என்று முடிவு செய்தோம். அவரது குரல் நடுங்கியது. ஆனால் பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, இன்றும் அந்த கடைசி சண்டையை நினைத்து நான் வருந்துகிறேன். அன்று மட்டும் அவள் பேச்சை நான் கேட்டிருந்தால், அவளை கட்டி அணைத்திருந்தால், இன்று என்னிடம் இன்னொரு அழகான நினைவு இருந்திருக்கும். சாதனா மற்றும் சுதீர் இருவரும் அழுதனர். அந்த வார்த்தைகள் தங்களுக்குள்ளாகவே எழுதப்பட்டது போல அவர்களுக்கு தோன்றியது. இன்று அவர்களுக்கு தங்கள் உறவின், அன்பின் உண்மையான மதிப்பு புரிந்தது. ஆனால் இப்போது காலம் கடந்து விட்டதோ. அன்று இரவு ரமேஷ் அங்கிள் வீட்டில் இருந்து திரும்பியதும் சுதீரும் சாதனாவும் வரவேற்பறையில் சோபாவின் இரு முனைகளில் அமர்ந்திருந்தனர். இன்றுதான் மிகப்பெரிய தவறை உணர்ந்த இரு குற்றவாளிகளைப் போல அவர்கள் தெரிந்தார்கள். சுதா ஆண்டியின் அந்த வார்த்தைகள் அவர்களின் ஆன்மாவில் பதிந்து விட்டன. சாதனா தனது முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். பழைய சண்டைகள், கேலி பேச்சுக்கள், கசப்பான வார்த்தைகள் அனைத்தும் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. எல்லாவற்றையும் விட அவர்களின் உறவை அடியோடு மாற்றிய அந்த நாள் நினைவுக்கு வந்தது. நம் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் உழைத்தான். நானோ என் துயரத்தின் கோபத்தை அவன் மீது கொட்டி தீர்த்து விட்டேன். அவனை அவனது பார்வையிலேயே மிக கேவலமாக உணர செய்து விட்டேன். சுதீர் வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை. ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக தனது கடமையைத்தான் செய்தான் என்பதை சாதனா இன்று முதல் முறையாக உணர்ந்தார். மறுபுறம் சுதீர் நினைத்தான், சாதனா தனது வாழ்வின் மிகப்பெரிய துயரத்தை கடந்த போது நான் அவளுக்கு பக்கபலமாக இருந்திருக்க வேண்டும். அவளது கோபத்தையும் வருத்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும்.
ஆனால் நானோ அவளது ஒவ்வொரு கோபத்திற்கும் இன்னும் அதிக கோபத்தையே பதிலாக கொடுத்து வந்தேன். நானும் அவளை போலவே உடைந்து போயிருக்கிறேன் என்பதை அவளுக்கு உணரவே விடவில்லை. அவளை தனிமையில் தவிக்க விட்டு விட்டேன். சுதிரின் மனதிற்குள் ஒரு உணர்ச்சி வெள்ளமே கரை புரண்டு ஓடியது. எழுந்து சென்று சாதனாவின் கால்களில் விழுந்து என்னை மன்னித்து விடு என்று ஒரு முறை சொல்ல வேண்டும் என்று அவன் மனம் ஏங்கியது. ஆனால் அவனது கால்கள் தரையோடு கை கொண்டது போல அசைவற்று இருந்தன. அவனிடம் துணிச்சல் இல்லை. ஒரு இனம் புரியாத பயமும் வெட்கமும் அவனை தடுத்தன. அவள் என்னை மன்னிப்பாளா? நான் மன்னிப்பிற்கு தகுதியானவன் தானா? மறுபுறம் சாதனாவும் தவித்துக் கொண்டிருந்தாள். சுதீர், தவறு என் மீதுதான். நான் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்று கத்த வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளது நாவும் மௌனத்தில் உறைந்து கிடந்தது. இருவரும் ஒருவரிடம் ஒருவர் மன்னிப்பு கேட்க விரும்பினார்கள். ஆனால் அவர்களின் அகங்காரம் அவர்கள் நாவிற்கு பூட்டு போட்டிருந்தது. நேரம் கடந்தது. இரவு இன்னும் ஆழமானது. சிறிது நேரம் கழித்து சாதனாவிற்கு சமையல் அறையிலிருந்து பாத்திரங்கள் உருளும் மெல்லிய சத்தம் கேட்டது. நள்ளிரவில் நடுங்கும் கைகளால் 2 நிமிடத்தில் தயாராக வேண்டிய மேகி சமைக்க அவன் 10 நிமிடங்கள் எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் சாதனாவை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான சோகமும் கையறு நிலையும் தெரிந்தன. காலையிலிருந்து நீயும் எதுவும் சாப்பிடவில்லை, பசி எடுத்திருக்கும் என்று கூறிவிட்டு அவன் தயங்கி நின்றான். சுதீர் ஒரு பெருமூச்சு விட்டான். நெஞ்சின் மேல் இருந்த ஒரு பாரமான கல்லை அகற்ற முயற்சிப்பது போல. இன்று நமது கடைசி இரவு. நாளை நீதிமன்ற விசாரணை இருக்கிறது. அதன் பிறகு நாம் எப்போதும் போலவே பிரிந்து விடுவோம். அதனால் நினைத்தேன், சரி, கடைசி முறையாக இருவரும் சேர்ந்து அமர்ந்து மேகியாவது சாப்பிடலாம் என்று. அதுதான் கடைசி இரவு. நாளைக்கு பிறகு ஒருவரை ஒருவர் பார்க்க முடியுமா என்பது கூட தெரியாது. இந்த வீடு, இந்த சுவர்கள், இந்த நினைவுகள் எல்லாம் அந்நியமாகிவிடும். சாதனா மௌனமாக சமையலறைக்கு வந்து அலமாரியில் இருந்து 2 தட்டுக்களை எடுத்தாள். ஒரே தட்டிலேயே சாப்பிடலாம் என்று சுதீர் மெதுவாக சொன்னான். சாதனா நின்றாள். ஒரு தட்டை மீண்டும் உள்ளே வைத்தாள். இருவரும் ஒரே தட்டில் மேகியை போட்டுக்கொண்டு அங்கேயே சமையலறை மேடை அருகிலேயே நின்று சாப்பிட தொடங்கினர். சாதனாவுக்கு அந்த இரவு நினைவுக்கு வந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தபோது மேகி சாப்பிட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள். அப்போது சுதீர் நடுநிசையில் எழுந்து மேகி சமைத்து கொடுத்தான். இருவரும் சிரித்துக் கொண்டே பாதி மேகியை தரையில் கொட்டி விளையாடினார்கள். ஒவ்வொரு வாய் மேகியிலும் ஒரு நினைவு கலந்திருந்தது. ஒரு சிரிப்பு, ஒரு குறும்பு, ஒரு அன்பு நிறைந்த தருணம். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே சாதனாவின் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் அந்த மேகியில் விழுந்தது. சுதீர் அதை பார்த்து விட்டான். அவன் தனது கையை நீட்டி மிக மெதுவாக, கிட்டத்தட்ட பயந்து கொண்டே அவளது கண்ணீரை துடைத்தான். சாதனா கண்களை மூடிக்கொண்டாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவனது தீண்டலில் அந்த பழைய சுதீர் தெரிந்தான். அவளது கண்ணீரை பார்க்க சகிக்காத அதே சுதீர். அவர்கள் சாப்பிட்டு முடித்தார்கள். தட்டை கழுவி வைத்தார்கள். பிறகு ஒருவருக்கொருவர் குட் நைட் கூட சொல்லிக் கொள்ளாமல் அறைக்கு சென்று படுத்துக் கொண்டனர். ஆனால் அன்று இரவு சாதனாவும் தூங்கவில்லை, சுதீரும் தூங்கவில்லை. இருவரும் தத்தமது படுக்கையில் கிடந்தபடி கூரையை வெறித்து பார்த்து கொண்டு நாளைக்கு பிறகு என்னவாகும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த போது அந்த வீட்டில் ஒரு விதமான மௌனம் நிலவியது. ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் வரும் அமைதி அது. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவில்லை. நீதிமன்ற அறை மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. இருதரப்பு வழக்கறிஞர்களும் ஏதோ ஒரு போரில் வெற்றி பெற போவதை போன்ற உற்சாகத்தில் இருந்தனர். மேடம், இன்று உங்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும். நீதிபதி கேட்டதும் ஆம் என்று சொல்லிவிடுங்கள் என்று சாதனாவின் வழக்கறிஞர் அவளது காதில் கிசுகிசுத்தார். சுதீர் அவர்களே, வாழ்த்துக்கள். இன்று முதல் நீங்கள் ஒரு சுதந்திர பறவை என்று சுதீரின் வழக்கறிஞர் புன்னகைத்தார். ஆனால் சாதனாவோ சுதீரோ எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. இருவரும் தத்தமது சிந்தனைகளில் மூழ்கியிருந்தனர். நீதிபதி உள்ளே வந்தார். நடவடிக்கைகள் தொடங்கின. உங்கள் இருவருக்குமான 6 மாத கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது என்று நீதிபதி கூறினார். நான் கடைசி முறையாக கேட்கிறேன். சுதீர் மற்றும் சாதனா ஆகிய நீங்கள் இருவரும் பரஸ்பர சம்மதத்துடன் இந்த உறவை எப்போதும் போல முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறீர்களா
நீதிமன்ற அறையில் நிசப்தம் நிலவியது. அனைவரது பார்வையும் அவர்கள் இருவர் மீதுதான் இருந்தது. சுதீரின் வழக்கறிஞர் எழுந்து நின்று, ஆமாம் நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரர் விவாகரத்து பெற விரும்புகிறார் என்று கூறினார். சாதனாவின் வழக்கறிஞரும் ஆமோதித்தார். ஆம், எனது கட்சிக்காரரும் அதையே விரும்புகிறார். ஆனால் சாதனா மற்றும் சுதீரின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீதிபதி அவர்களின் முகத்தை பார்த்து கண்டுபிடித்து விட்டார். நீதிபதி உதவியாளர்களுக்கு சைகை காட்டினார். உதவியாளர் விவாகரத்துக்கான இறுதி ஆவணங்களையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் வந்தார். சரி, இந்த நடவடிக்கைகளை நிறைவு செய்ய கடைசி கையெழுத்தை போட்டு விடுங்கள். உதவியாளர் முதலில் சாதனாவிடம் சென்றார். அவர் காகிதத்தையும் பேனாவையும் அவளுக்கு முன்னால் வைத்தார். ஒரு கையெழுத்து, 7 ஆண்டுகால பந்தம், 7 சுற்றுகள், 7 வாக்குறுதிகள் என அனைத்தும் சாம்பலாகிவிடும். அவளது இதயம் தொண்டைக்குழி வரை வந்து துடிப்பது போல இருந்தது. வேண்டாம், என்னால் இதை செய்ய முடியாது. சுதீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆனால் இதை எப்படி சொல்வது? அவன் ஏற்றுக்கொள்வானா? அங்கே சுதீரின் இதயம் வெடித்து விடுவது போல இருந்தது. சாதனாவின் கை நடுங்குவதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். தடுத்து விடு சாதனா, தயவு செய்து தடுத்து விடு. உனக்கு இந்த விவாகரத்து வேண்டாம் என்று சொல்லிவிடு. என்னால் சொல்ல முடியாது சாதனா, என்னிடம் அதற்கான துணிச்சல் இல்லை. ஆனால் நீ எப்போதும் என்னை விட தைரியமானவள். இன்று கடைசி முறையாக எனக்காக தைரியமாக இரு. அவன் மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தான். மேடம், கையெழுத்திடுங்கள், அனைவரும் காத்திருக்கிறார்கள் என்று சாதனாவின் வழக்கறிஞர் மெதுவாக சொன்னார். சாதனா ஒரு பெருமூச்சு விட்டாள். பிறகு திடீரென்று பேனாவை மேஜை மீது தூக்கி எறிந்தாள். இல்லை, நான் இதில் கையெழுத்திட மாட்டேன். முழு நீதிமன்ற அறையிலும் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற அதிர்வு ஏற்பட்டது. அங்கிருந்தவர்களால் தங்கள் காதுகளையே நம்ப முடியவில்லை. நீதிபதி அவர்களே, விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னால் நான் எனது கணவரை ஒரு கடைசி முறை கட்டி அணைக்க விரும்புகிறேன் என்று அவள் கூறினார். நீதிமன்றத்தில் முணுமுணுப்புகள் தொடங்கின. இது என்ன புது நாடகம் என்று ஒருவன் கேட்டான். அந்த பெண்ணிற்கு புத்தி சுவாதீனம் போய்விட்டது என்று நினைக்கிறேன் என்றான் இன்னொருவன். சுதீர் மலைத்து போய் நின்றான். சாதனா விவாகரத்து செய்ய மறுப்பாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் இந்த கடைசி முறை கட்டி அணைக்கும் கோரிக்கை அவனுக்கு வியப்பை அளித்தது. இது என்ன? இது விடைபெறுவதற்கான அவளது வழியா? சுதீரின் வழக்கறிஞர் எழுந்து நின்றார். இது நீதிமன்ற நடவடிக்கைகளை கேலி செய்வதாகும் என்று பேசத் தொடங்கினார். ஆனால் சுதீர் தனது வழக்கறிஞரை கையசைத்து அமருமாறு கூறினார். சாதனாவின் விருப்பம் இதுவென்றால் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு அவன் சாதனாவை நோக்கி திரும்பினான். இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களை உற்று பார்த்தனர். இன்று அந்த கண்களில் கோபம் இல்லை, வெறுப்பும் இல்லை. மாறாக ஒரு அளவற்ற வலி, ஒரு ஆழ்ந்த சோகம் மற்றும் பல ஆண்டுகால சொல்லப்படாத அன்பு மட்டுமே இருந்தது. சாதனா நடுங்கும் கைகளுடன் முன்னே வந்தாள். சுதீரும் ஏதோ ஒரு வசியத்தில் கட்டுப்பட்டது போல தனது கைகளை விரித்தான். அடுத்த நொடி அவள் அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். சாதனா தனது கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். சுதீரின் சட்டையை தனது பிடிக்குள் அவ்வளவு பலமாக பற்றி கொண்டாள். அது அவனை பிடிப்பது போல இல்லை, சிதறி போகும் தனது வாழ்க்கையை இறுக பற்றுவது போல இருந்தது. அவளுக்கு சுதீரின் உடலில் இருந்து அதே நன்கு தெரிந்த நறுமணம் வீசியது. ஒரு காலத்தில் உலகிலேயே மிக பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாக அவளுக்கு உணர வைத்த அதே நறுமணம். சுதீரும் அவளை தனது கைகளுக்குள் ஆழமாக புதைத்துக் கொண்டான். அவன் தனது முகத்தை சாதனாவின் கூந்தலில் மறைத்துக் கொண்டான். அவனது விரல்கள் சாதனாவின் முதுகில் அசைந்து கொண்டிருந்தன. கடைசி முறையாக அவளது இருப்பை உணர்ந்து கொள்ள விரும்புவது போல. பிறகு சாதனா சுதீரின் காதில் மெதுவாக கிசுகிசுத்தாள். சுதீர், 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ என்னிடம் ஒரு வாக்குறுதி அளித்தாய். என் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவிட மாட்டேன் என்றும், என் கையை ஒருபோதும் விட மாட்டேன் என்றும். அவளது குரல் உடைந்து தழுதழுத்தது. இன்று எனக்கு உனது தேவை மிக அதிகமாக இருக்கிறது. சுதீர், உன்னை விட்டு என்னால் பிரிய முடியாது. பாதியிலேயே நின்று போன நமது அந்த உறவு எனக்கு மீண்டும் வேண்டும். தயவு செய்து என்னை மீண்டும் உன்னுடன் அழைத்து செல். சுதீரின் உடல் ஒரு நொடி அப்படியே உறைந்து போனது. அவனது காதுகளையே அவனால் நம்ப முடியவில்லை. அவன் சாதனாவை இன்னும் இறுக அணைத்துக் கொண்டான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. சுதீரின் குரல் நடுங்கியது. சாதனா, நான் எப்போதோ இந்த ஒரு நொடிக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன்.
ஆனால் எதையும் சொல்லும் துணிச்சல் என்னிடம் இல்லை. தவறு என்னுடையதுதான். நான் உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இனி இனி உன்னை ஒருபோதும் என்னை விட்டு தூரம் செல்ல விட மாட்டேன். இருவரது உடல்களும் உணர்ச்சியால் நடுங்கின. சிறிது நேரம் கழித்து அவர்கள் விலகிய போது இருவரும் ஒருவரது கையை மற்றவர் இறுக பற்றியிருந்தனர். இதுவரை மௌனமாக இதை பார்த்து கொண்டிருந்த நீதிபதியின் அனுபவம் வாய்ந்த கண்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இப்போது சொல்லுங்கள், உங்கள் முடிவு என்ன, நீதிபதி அவர்களே என்று சுதீர் கோரினான். அவனது குரலில் ஒரு புதிய தன்னம்பிக்கை இருந்தது. இந்த 6 மாத காலத்தில் நாங்கள் ஒன்று கற்றுக்கொண்டோம். தனிமையை விட பெரிய வலி வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளலாம், ஆனால் ஒருவரை விட்டு ஒருவர் வாழ முடியாது. இந்த காகிதங்கள் எங்கள் உறவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. எங்கள் எதிர்காலத்தை நாங்களே எழுதுவோம், ஒன்றாக சேர்ந்து. அதனால் இந்த விவாகரத்து மனுவை திரும்ப பெற விரும்புகிறோம். சாதனா அவனது கையை இன்னும் பலமாக பற்றி கொண்டார். ஆமாம் நீதிபதி அவர்களே, நாங்கள் எங்கள் மனுவை திரும்ப பெறுகிறோம். நீதிபதி தனது கண்ணாடியை கழற்றினார். உங்களுக்கு தெரியுமா என்று அவர் கேட்டார். அவரது குரலில் ஒரு தந்தைக்குரிய கனிவு இருந்தது. நான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உறவுகள் உடைந்து போவதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த முகங்களை பார்க்கிறேன். ஒரு காலத்தில் ஒருவருக்காக ஒருவர் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் இப்போது ஒருவருக்கொருவர் உயிரை எடுக்க துணிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று முதல் முறையாக ஒரு உறவில் இவ்வளவு ஆழத்தை கண்டேன். என் கண்களும் கலங்கிவிட்டன. அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். உறவுகளை உடைப்பது மிகவும் சுலபம். ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் உறவுகளை இணைப்பதற்கும் அதை காப்பாற்றுவதற்கும் துணிச்சல் தேவை. அந்த துணிச்சல் உங்கள் இருவரிடமும் இருக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் உறவை மட்டும் காப்பாற்றவில்லை, இந்த உலகத்தின் முன்னால் ஒரு சிறந்த உதாரணத்தையும் படைத்திருக்கிறீர்கள். பிறகு அவர் தனது மேஜை மீது இருந்த சுத்தியலை எடுத்து தட்டினார். நீதிமன்ற அறை முழுவதும் கைத்தட்டல் சத்தம் அதிர்ந்தது. சிலர் அழுது கொண்டிருந்தனர், சிலர் புன்னகைத்தனர். சாதனா மற்றும் சுதிரின் வழக்கறிஞர்கள் கூட தங்கள் வியப்பை மறைக்க முடியாமல் நின்றனர். நீதிபதி அவர்களை பார்த்து, சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். இந்த முறை ஒருவருக்கொருவர் சொல்வதை கேளுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தவறியும் கூட ஒருவரை ஒருவர் பிரிவதை பற்றி சிந்திக்காதீர்கள் என்று கூறினார். சாதனாவும் சுதிரும் ஒன்றாக தலைவணங்கினர். சுதிர் சாதனாவின் கையை பற்றி கொண்டான். இருவரும் கைகோர்த்தபடி நீதிமன்ற படிக்கட்டுகளில் இறங்கி வந்தனர். அவர்களை பார்த்தால் சற்று நேரத்திற்கு முன்பு விவாகரத்து பெற வந்தவர்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. நண்பர்களே, சுதீர் மற்றும் சாதனா இறுதியில் எடுத்த முடிவு சரியானதுதானா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.